ஆல்ரெடி உள்ள போகும்போதே சேதுவன் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நீ வந்து ஆக்ட் பண்ணாத, நீ 100 நாள் இருந்துட்டு வா, அதுக்கப்புறம் நான் பாக்குறேன் அப்படின்னு. அது மீறியுமே வந்து இவங்க அதே ஒரு டாஸ்கா ஏதோ ஆல்ரெடி இவங்களே வந்து கிரிஞ்சு பண்ணி கலாச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து அவரை இன்னும் ப்ரொமோட் பண்ணி இன்னுமே வந்து அவர் பண்றது சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஃபுல் மேக்ஸ் கிரிஞ்சாதான் போகுது. கிரிஞ்சாதான் போகுது. இது வந்து பிக் பாஸ் தெரியல. ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல கூட்டு வந்து ஒரு பைத்தியக்காரங்களாம் நடிக்க வச்சா அப்படி இருக்கும். சோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா. இந்த இடத்துல வந்து நான் விக்கல் சிக்ரம் இதுல நல்லா பாராட்டுவேன். ஏன்னா, மத்தவங்கலாம் வந்து கொஞ்சம் ஏனோ தானோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, விக்கல் சிக்ரம் கிட்ட இவரு வந்து சொல்லிக் குடுக்கும்போது, விக்கல் சிக்ரம் வந்து அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் டயலாக் சூப்பராவே பேசிட்டு இருந்தாரு. நடிப்பு அரக்கனுக்கே எங்க கான்ஃபிடன்ஸ் போயிட்டு, அவர் சொல்றாரு, "பிக் பாஸ் வீட்ல இவரு தான் நடிப்பு அரக்கன்" அப்படின்னு ஏதோ பட்டத்த துப்பாக்கிய புடிங்க சிவான்ற மாரி, இவர் வந்து நடிப்பு அரக்கன் பட்டத்த வந்து விக்கல் சிக்ரம் கிட்ட குடுத்துட்டாங்க. அவரு பெரிய தளபதி விஜய். இவர் வந்து சிவகார்த்திகேயன். இவர் நடிப்பறக்கன், பிக் பாஸின் நடிப்பறக்கன் வந்து விக்கல் விக்ரமன்.